ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே கும்பராசி. கோச்சார கிரகங்களின் பலன்கள் என்பது எப்போதும் ராசிக்கானது, லக்னத்துக்கானது கிடையாது. அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள் மற்றும் சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கிய கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோச்சார பலன் எப்போவுமே 5லிருந்து 10% தான். அதுக்கு மேலே அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. இது நம்ம எல்லா காணொலியிலையும் சொல்லிட்டு வரோம். அப்புறம் நம்மளுடைய எல்லா காணொலி சேனல்லையும் சேர்த்து மொத்தம் 10 ராசிக்குமே வீடியோக்கள் வெளிவந்துருச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஒரே சேனலில் மட்டும் பார்த்துட்டு இந்த ராசி விடுபட்டு போயிடுச்சு சார், நீங்கள் சிம்மத்துக்கு இன்னும் போடவே இல்லை, மிதுனத்துக்கு இன்னும் போடவே இல்லைன்னு கேட்காதீங்க. எனக்கு மொத்தம் 3 சேனல் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், ஸ்ரீ மகாலட்சுமி பிரீமியம் மற்றும் ஆஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜி, இந்த 3 சேனல்லையும் சர்ச் பண்ணுங்கள். எல்லா காணொலிகளும் வரிசையாக வந்துடும். இன்றைக்கி சாயந்தரம் வர்ற வீடியோவோட பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வீடியோ வந்திருக்கும். இந்த 2 காணொலிகள் ஞாயிற்றுக்கிழமையில் வரும். சரிங்களா? ஸோ கும்பராசி காலபுருஷனுடைய 11வது வீடு, சனி பகவானுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீடு. பொதுவாகவே கொஞ்சம் அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைந்த ராசி அப்படின்னு இதை சொல்லலாம். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சனி உட்கார்ந்து ஒரு போட்டுட்ருக்காரு. 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் படுத்திக்கிட்டு இருக்காரு. 10க்கு 8ஆம் இடத்துல கேதுவும் உட்கார்ந்துருக்காரு. ஸோ கோச்சார ரீதியாக எந்த கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவராக இப்போ இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இதில் 3ஆம் இடத்துலேருந்து குரு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் தன லாபாதிபதி 4ஆம் இடத்துல வந்து உட்கார்றாருங்கிறது அவ்வளோ ஒன்றும் மோசமான வீடுன்னு சொல்லிட முடியாது. 4ஆம் இடம் இயற்கை சுபரின் வீடு, உங்கள் லக்ன சுபரும் அவரே சுக்கிரன். அப்போ 4ஆம் இடத்துலேருந்து குரு எங்கெங்கே பார்க்குறாரோ பார்க்கும் இடத்தின் ரீதியான நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பார், நம்பலாம். அந்த வகையில் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நீண்ட தூர பிரயாணம், திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, நீண்ட காலம் இழுபறியாக இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுங்கிற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது வந்து நமக்கு உழைக்காமல் வர்ற பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். உயில் மூலம் பணம் வர்றது, வாழ்க்கை துணை மூலம் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைப்பதுன்னு வரும். இதில் தனத்தை பற்றியே நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டியது இருக்கும்னா, குரு தனகாரகன், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்பனை ஆகாமல் இருக்கிறது, பழைய வீடுகள் ஏதாவது விற்காமல் இருக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரும். பழைய சொத்தை அழித்து புதிய சொத்தை உருவாக்குவது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சார், 4 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், ஒரு வீடு விற்கவே முடியல, ஒரு இடம் விற்கவே முடியலைங்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தால் அது முடிவுக்கு வரும். கல்வி சம்பந்தப்பட்ட தடை இருந்ததெல்லாம் நிவர்த்தி ஆகும். உயர்கல்விக்கு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பணியிட மாற்றம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படும். பதவியில் உயர்வு முன்னேற்றம் இருக்கும். பட்டம் பதவிகள் தேடி வரும். அரசு அதிகாரிகள் அனுகூலம் அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பதவிக்கான யோகிதைகள், புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 4ஆம் இடத்துல இருந்தபடி அவர் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 8வது இடத்தை பார்த்துட்டு அடுத்து 10ஆம் இடத்தை தொழில் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாருங்க போது உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்ப நிலைகள் நீங்கும். திருப்திகரமான பண உயர்வு, பணி உயர்வு, பணியிடை மாற்றம் போன்றவற்றை நிச்சயமாக எதிர்பார்ப்பீங்க. புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பட்டம் பதவி கௌரவம் போன்றவற்றை குறிக்கிற இடங்கள் 4ம் 10ம். ஸோ இந்த இடத்துல குரு உட்கார்ந்து உங்கள் தனாதிபதி லாபாதிபதி இருக்கிறதுனால லாப நோக்கம் கருதி எடுக்கும் முடிவுகள் சிறப்பாக நடக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி ஒன்றும் அவ்வளோ மோசம்னு சொல்லிட முடியாது. ஜென்ம சனியினால் சற்று துவண்டு போய் ஒரு குழப்பமான மனோநிலையில் இருந்தவங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து குரு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. மே 1ஆம் தேதி அவர் நகர்றார். கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கும். பெரிய அளவில் உங்களை கஷ்டப்படுத்தாது. 10ஆம் இடத்தின் குரு பார்வையினால் வேலையில் இருந்து வந்த ஒரு குழப்பம் நீங்கும். பணி செய்து கொண்டிருந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பணி உயர்வை எதிர்பார்த்தவங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும். பணியிட மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு பணியிட மாற்றம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். வேலையில் இன்னும் ஒருபடி முன்னுக்கு வருவீங்க. சுயதொழில் புரிந்து கொண்டிருந்தவங்களுக்கு மேலும் முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்காக வாகனம், வீடு, இடம் போன்றவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு தகுந்த நேரமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும்.
பொன்பொருள் ஆபரண சேர்க்கை வாங்கி மகிழும் தன்மை உண்டாகும். மனக்குழப்பங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வரும். ஜென்மசனியின் குழப்ப நிலை மாறும். தனாதிபதி நிலைத்த வீட்டுக்கு போகிறாருங்கிறதுனால சொன்ன சொல்லை இதுவரைக்கும் காப்பாற்ற முடியாமல் பலவிதமான இடைஞ்சலை அனுபவிச்சுட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இனி ஓரளவுக்கு அதை சக்ஸஸ் பண்ணி சொன்னபடி ஒரு நடந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இதோட 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தில் அமர்ந்தபடி 12ஆம் இடங்கிற உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறனால சுப விரயங்கள் ஏற்படும் வாய்ப்பு, நீண்ட தூர பிரயாணம், அதில் கிடைக்கும் ஆதாயம், நல்ல செலவுகள் செய்து கொள்வதற்கான யோகிதைகள், லாபம் ஒரு பக்கம் வரும், அதற்கு தகுந்த விரயங்கள் இருக்கும். ஆனால் அந்த விரயம் மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கும், செலவே பண்ணுறதில்ல. என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடச்சிட போகுது? பணத்தை பார்த்தா மகிழ்ச்சி அடைய முடியும்? நிச்சயமாக முடியாது. அந்த பணம் எப்போது செலவழிக்கப்படுகிறதோ உங்களுக்கு அது சந்தோஷத்தை தரும் விதியாக மாறும். பணத்தை வச்சு ஒரு கார் வாங்குறீங்க, சந்தோஷம். வீடு வாங்குறீங்க, சந்தோஷம். நகை வாங்குறீங்க, சந்தோஷம். கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, சந்தோஷம். குழந்தை பிறக்குது, சந்தோஷம். வெளிநாடு டூர் போகிறீங்க, சந்தோஷம். முதலீடு பண்ணுறீங்க, சந்தோஷம். அது பல மடங்கு திரும்ப ரிட்டர்ன் வருது, சந்தோஷம். இப்படி ஒரு ரொட்டேஷன் இருந்தால் தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போ தன லாபாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது 4ஆம் இடம் ரீதியான லாபங்கள், கல்வியினால் ஏற்படும் முன்னேற்றம், உடல் சுகம் அதிகரிப்பது, தாயாதி வர்க்கத்தோடு இணக்கமான சூழ்நிலை உருவாகுது, தன் சுகம் அதிகரிப்பதுங்கிறது மாதிரியான பல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. கேந்திரங்களுக்கு சுபகிரகங்கள் எப்போதும் ஒரு மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல அமரக்கூடிய குரு பகவான் நிலைத்த வீடுன்னு சொல்லக்கூடிய தன்னையுடைய வியாழ வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஸ்திர வீடுகளில் பிறந்தவங்க 4 பேர், அதாவது ரிஷப ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் கூடுமானவரை அதிக நற்பலன்களை பெறுவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மனதிற்கினிய பல சம்பவங்களை 2-11ஆம் இடத்தின் வாயிலாக 4இல் அமர்ந்தபடி தான் பார்க்கும் இடங்கள் ரீதியாக உங்களுக்கு தரப்போகிறார். இது 5லிருந்து 10%. அப்போ உண்மையான பலன் உங்களுடைய தசாபுத்திகள் தீர்மானித்து வைத்திருக்கும். அதை சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ தரக்கூடியது மட்டும்தான் கோச்சாரம். புரிஞ்சுதுங்களா? சரி, ஜென்மசனி நடக்குது, எல்லா கும்பராசிக்காரங்களும் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கிறவங்க அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறத பற்றியே யோசிக்காமல் போய்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் 30 வயசுக்கு மேலே ஜென்மசனி நடக்கிறவங்களுக்கு இது 2வது சுத்து, பொங்கு சனியாக இருக்கும். ஆக கோச்சார பலன்கள் சற்று மிகுதிப்படுத்தப்பட்டு யூடியூப்பின் வாயிலாக பொது சோசியல் மீடியா வாயிலாக மக்களிடம் சென்றடைகிறதுனால அது ஒரு மாதிரி ஒரு கிராஸ் ஆகிடுச்சு. அந்த காலத்திலேருந்தும் அப்படி தான் பேப்பரில் வரும், ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன் புக்கே போட்டு வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் யூடியூப் மூலமாக வந்துட்டுருக்கு. இதுதான் நிதர்சனமே தவிர நம்ம தசாபுத்தி என்ன நடக்குது. இப்போ ஒரு அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, குரு திசை கடைசி பகுதியில் போயிட்டுருப்பார், அல்லது சனி மகா திசை போயிட்டுருக்கு. ராசி அதிபதியோட திசை நிச்சயமாக சனி கொடுக்க வேண்டிய இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுத்துட்ருப்பார். இதுதான் நிதர்சனமான உண்மையை தவிர மற்ற கோச்சார பலன்களினால் அதிக துன்பமோ அதிக இன்பமோ கிடையாது என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய அன்பர்கள் சேர்ந்துருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சில இடங்களே பாக்கி இருக்குது. இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல். விருப்பம் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.